வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஒரு அருமையான புலாவ், ராஜ்மா அதாவது ரெட் பீன்ஸ் வச்சு செய்கிற ஒரு புலாவ். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராஜ்மா புலாவுக்கு 200 கிராம் சின்ன வெரைட்டி ராஜ்மா பீன்ஸ் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ராஜ்மா பீன்ஸ் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பீன்ஸை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு வேக வைக்கணும். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் போட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாவித்ரி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்ட பிறகு 2 வெங்காயம் மெல்லிசா நறுக்கினது, 3 பச்சை மிளகா நீளமாக கீறி அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்து 2 தக்காளி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வேக வச்ச ராஜ்மா பீன்ஸை இதில் போட்டுக்கணும். போட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் எலுமிச்சை பழம் ஜூஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அடுத்தது இதில் 1 கப் ராஜ்மா வேக வச்ச தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெறும் தண்ணிக்கு பதிலாக வேக வச்ச ராஜ்மா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 3/4 கப் சாதா தண்ணி இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1 கப் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த தண்ணி வடிகட்டி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வச்சு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷம் அந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் குக்கரை திறக்காதீங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா அருமையான ராஜ்மா புலாவ் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி, நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ்மா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் தயிர் பச்சடி வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புலாவ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.